அப்போ அந்த அவங்க ஊரில் பக்கத்தில் இருந்தவங்க அக்கம் பக்கத்தினர் இந்த மாதிரி இப்போ டிவிலலாம் அவங்களோட வீடியோலாம் வந்துச்சு பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கம்பெனிலலாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நல்லா பண்ணுது, அப்படியே பண்ண விடு, தடுக்காது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அவிய வந்து என்ன தடுத்ததே கிடையாது. ஆனால் கம்பெனியில் இருக்கவிய வந்து எல்லாருமே அவங்க கம்பெனியும் சப்போர்ட்டும், அவருக்கெல்லாம் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஒய்ஃப் வந்து இப்படி சொல்கிறாங்க பேசுகிறாங்க, அது சன் டிவியில் வந்ததெல்லாம் செம்ம சந்தோஷம். இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க எழுத்து வீட்டுக்காரங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த புள்ள அந்த பிள்ளையாச்சுல அப்பெல்லாம் வந்து பேசுவாங்களா? அப்போ எப்படி இருக்கும்? நான் ரோட்டில் நான் சென்னைக்கு வந்திருக்கேன், சென்னையில் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சாங்கன்னா பாருங்களேன். நான் என் ஊர் பக்கத்தில் கண்டுபிடிச்சா கூட இந்த பிள்ளை அது அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து இப்போ சென்னைக்கு ஒரு இன்டர்வியூக்காக நான் வரேன், என் ஃப்ரெண்டு கூட கடைக்கு போய்ட்டு அந்த கடைக்குலேருந்து வெளியே வரேன். ஃபஸ்ட்டு பிள்ளை ஒரு பிள்ளை, அக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. யாருடா இதுன்னு ஒரு பொம்பளை பிள்ளை, என்னம்மா அப்படிங்க, இந்த மாதிரி நீங்கள் அவிய தானே அந்த குரல் பண்ணுது தானே, அக்கா ஒரே நிமிஷம் உட்காருந்தீங்களான்னு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த டேபிள்கிட்டே நீ உட்கார வச்சு குடும்பமே ரசிக்காங்க. அவங்க அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க, ஒரு குரல் பேசுங்கங்கிறாங்க. நான் வந்து ஒரு ஷோவே பண்ண விட்டு தான் அனுப்பியிருக்காங்க.